ஜெய் பவானி என்னோட உறவுகளுக்கெல்லாம் ஒரு அழகான காலை வணக்கம். எல்லா உறவுகளும் நல்லா இருக்கீங்களா? உங்களோட எண்ணங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க செய்வன வச்சிருப்பாங்களா? இவங்க செய்வன வச்சிருப்பாங்களா? அவங்க நமக்கு ஏதாவது தூவி விட்டுருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள நம்புறீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்கள கடைசியா வெற்றி பெறுது. நீங்க அந்த நம்பிக்கையோடயே இருக்கீங்க. ஏன்னா, அவங்க எனக்கு செய்வன வச்சு என்னோட தொழில முடக்கிட்டாங்க. அவங்க எனக்கு செய்வன வச்சு உடம்பு சரியில்லாம ஆக்கிட்டாங்க. அப்படி இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. என் பிள்ளைகள் படிப்பு வரல. அப்படி அதுக செஞ்ச செய்வினைகளால தான். அப்படி நீங்க ஒரு எண்ணங்களோட நீங்க இருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களால வாழ்நாள்ல ஒருபோதும் வெற்றி அடையவே மாட்டீங்க. கோவிலுக்கு வந்துட்டு இருக்கிற அத்தன பேருமே பவானி அம்மாள மட்டும் தான் நேசிக்கிறோமா? குருநாதர்கள் பேச்சத்தான் கேட்கிறோமான்னு கேட்டா, அப்படி இல்ல. இங்க அதுக்கடுத்தும் நான் அங்க போய் பார்த்தேன், இங்க போய் பார்த்தேன். அதுல நீங்க வெற்றி அடைய முடிஞ்சதா? நீங்க ஏதாவது செய்து சாதிச்சீங்களா? ஒரு விஷயத்த முதல்ல மனசுக்குள்ள எண்ணுங்க. உங்களோட ஆன்மீகம் உங்களோட அடையாளமா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களோட குல தெய்வத்தை நினைச்சுட்டு, அதுக்கடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்த உண்மையாக நேசிங்க. குருநாதர் சொல்லே மந்திரம், அதுவே வேதம், அதுவே உண்மை அப்படிங்கிற நம்பிக்கைய கொள்ளுங்க. அப்படி இருக்கிறவங்க அத்தனை பேருமே வாழ்க்கையில கட்டாயமா ஏற்றம் என்பதை சந்திச்சே தீருவீங்க. ஆனா, இப்படி நீங்க அவநம்பிக்கையில இருந்துட்டு, இங்க ஒரு கால், அங்க ஒரு கால் வச்சுட்டு, அங்க போனேன், இங்க போனேன் அப்படின்னு சொன்னாலும், ஒருபோதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. அந்த வெற்றி உங்களுக்கு ஒருபோதும் உங்க கையில கிடைக்கவே கிடைக்காது. அதனால உங்களுடைய எண்ணங்கள மாத்திக்கோங்க. உழைப்பு மேல அதிகமான நம்பிக்கை வைங்க. நல்லா கஷ்டப்பட்டு உழைங்க. அது மட்டும் கிடையாம எந்த ஒரு விஷயத்திலயுமே கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆ நேரம், காலம் அப்படிங்கிறது நெறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு அழகா ஒரு கதை கூட சொல்லியிருக்கிறேன். ஒரு 2, 3 பேர் ஒரு வழிப்போக்கர்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாங்க. போயிட்டுருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஒரு பயணம் அந்த பயணம். அந்த பயணத்தில போய்க்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும் பொழுது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மாங்கனி அழகா இருந்தது. அந்த இடத்துல போய் பசியாறுனாங்க. அந்த பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, "இது பக்கத்துல ஒரு குளம் இருக்குது. இங்க மாமரம் இருக்குது. இந்த கனி சாப்பிட்டுக்கலாம். இந்த நீர் எடுத்து குடிச்சுக்கலாம். இங்கேயே நம்ம கொஞ்ச நாள் இருக்கலாம்." அப்படின்னு அவங்க நம்புனாங்க. இந்த வாழ்வாதாரத்துக்கு நமக்கு நமக்கு இது போதும் அப்படின்னு நெனைச்சாங்க. அது 2, 3 மாசம், 4 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, கனிகள்லாம் குறைய ஆரம்பிச்சுடுச்சு. அதுக்கப்புறம் அதுல கனிகள் இல்ல. குளத்துல இருக்கக்கூடிய நீர்கள்லாம் வற்ற ஆரம்பிச்சுடுச்சு. மரத்துல இருக்கக்கூடிய இலைகள்லாம் உதிர ஆரம்பிச்சுடுச்சு. அப்ப அவங்க நெனைச்சாங்க, இனிமேல் இந்த இடத்துல அவ்வளதான். இங்க இருந்து நம்மளால எதையுமே செய்ய முடியாது. இங்க நீர் இல்ல, இங்க கனி இல்ல. இங்க இந்த மரத்துல எல்லாம் பட்டு போச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்றது? நம்ம இன்னும் பசுமையா எங்கேயாவது இருக்கிற இடத்த தேடி போலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி நினைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல ஒரு அழகான ஒரு முள்ளு மரம் இருந்தது. அங்க அழகா பச்சையா இருக்குதே, அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனாங்க. அங்க சின்ன சின்ன காய்கள்லாம் தொங்கிச்சு அந்த முள்ளுச்செடிகள்ல. ஆனா இவங்க அங்க போய் அத சந்தோஷமா போய் பிடிச்சு தின்னு பார்த்தாங்க. அங்க இருந்து பார்த்தாங்க. அவங்க வாழ்க்கை மிக மோசமான ஒரு கண்டிஷனுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதை தாண்டி ஒரு இடத்துக்கு போனாங்க. அங்க எதுவுமே முடியல. ரிட்டர்ன் திரும்பி வந்தாங்க ஒரு 3 மாசம் கழிச்சு. மறுபடியும் அங்க மழை பொழிந்திருந்தது. குளத்தில தண்ணி இருந்தது. மறுபடியும் அங்க பூ பூத்திருந்தது. காய்கள் இருந்தது. ஆஹா! நான் தான் தவறா நினைச்சுட்டேனே! எதுக்குமே ஒரு காத்திருத்தல் வேண்டும். அப்படிங்கிற ஒரு கேள்விய அதுக்கப்புறம் அவங்க உணர்ந்தாங்க. முதல்ல ஒரு விஷயம் நம்பிக்கையோட கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களால நகர முடியும். அவன் செய்வன வச்சுட்டான். அத இன்னும் நம்ம விட்டுட்டே இருக்கோம். அதனால இன்னொரு சாமியார போய் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு முட்டாள்தனமா நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட பணம் விரயமாகும். உங்க மனசு காயப்படும். உங்களோட வாழ்க்கையில சேர்த்து வைத்த ஆன்மீகம் குறையும். குருநாதர் இடத்துக்கு போக முடியாது. அவங்க மனசுல இடம் பிடிக்க முடியாது. அவநம்பிக்கையோட வாழாதீங்க. நல்ல எண்ணங்களோட வாழுங்க. பவானி தெய்வத்தை நினைக்கிற அத்தன பேரும் கண்டிப்பா ஒருபோதும் வெற்றி அப்படிங்கிற ஒரே வார்த்தைகள மட்டும் தான் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில தோல்விங்கிறது அவங்களுக்கு இருக்காது. அதனால நீங்க இனிமேலாவது நல்ல எண்ணங்கள், நல்ல உள்ளங்கள மனதில வச்சுட்டு, இனிமேல் நீங்க அமைதியா இருந்து நல்ல வேலை பாருங்க. பவானி அம்மாவ நேசிங்க. நம்மகிட்ட செய்வினைகள், பில்லி சூனியம் எதுவும் அண்டாது. ஒரே விஷயம் அடிக்கொருக்கா நான் சொல்லுவேன். பவானிய உண்மையிலே நேசிக்கிறவங்களுக்கு பில்லி சூனிய ஏவலோட வேலைகள் கட்டாயமாக அவங்களுக்கு பலிதத்துக்கு வராது. யார் அவநம்பிக்கையோட எண்ணங்கள் சரியில்லாம இருக்கீங்களோ, உங்களுக்கு உங்களோட எண்ணங்கள் நடக்கும். அவங்க செஞ்சிருக்காங்கன்னு நெனச்சா, அது உங்களுக்கு ஒரு பாதிப்ப கொடுக்கும். எவன் செஞ்சு ஒண்ணும் பலிக்க போறது கிடையாது. இத முதல்ல மனசுல நெனச்சுட்டு, நீங்க மீண்டும் உங்களோட பயணத்த தொடருங்க. பவானிய நல்லா வேண்டுங்க. ஜெய் பவானி சொல்லிட்டே இருங்க. சக்தி கொடு பவானி சொல்லிட்டே இருங்க. முப்பெருந்தேவி நெனச்சுட்டே இருங்க. இந்த குரூப்ல இருக்கிறவங்க எத்தனையோ பேர் எத்தனையோ கோயிலுக்கு போனீங்க. என்னத்த சாதிச்சுட்டீங்க? ஆனா, அம்மாகிட்டே இருந்து உண்மையா இருக்கிறவங்க எல்லாரும் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்று விடிந்த பொழுது உங்களுக்கு சுகமா இருக்கட்டும். வெற்றிகள் உங்களோட சேர்ந்து வரட்டும். வாழ்க்கையில வெற்றிகள் எப்பொழுதும் நமக்கு காலுக்கு கீழ இருக்கட்டும். நாம் எப்பொழுதும் சுகமா பவானியை நினைச்சு வேண்டி சந்தோஷமா இருக்கலாம். மீண்டும் இன்னொரு பொழுது உங்கள சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் சக்தியம்மா ஜெய் பவானி. வணக்கம்.